காட்டில் ஓர் கருவுற்ற மான் சேயை ஈனும் நிலையை அடைந்து விட்டது. உடனே ஒதுங்கியாக வேண்டும். ஒதுங்கியது. அந்த நேரத்தில் சுற்றிலும் பார்த்தது மான். என்னென்ன கொடுமைகள் அதனை சுற்றி. வலப்பக்கத்தில் காட்டுத்தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வெகு அருகே வந்து கொண்டிருந்தது. இடப்பக்கத்தில் இடி மின்னலோடு கருமேகங்கள் சூழ்ந்து இருண்டபடி இருந்தது. மானின் கண்ணுக்கு எதிரே நேர்பக்கத்தில் இதுதான் வேட்டை என வேட்டைக்காரன் ஒருவன் வைத்த குறி விலகாமல் நின்றபடி அங்கே வில்லோடு நின்றிருந்தான். மானுக்கு பின்பக்கத்திலே புலியொன்று பசி நாக்கை தொங்க போட்டபடி பசியோடு வெறித்து பார்த்து கொண்டே நகர்ந்து கொண்டிருந்தது. என்ன ஆபத்துக்கள் அதனை சுற்றி. பாவம் மான் என்ன செய்ய முடியும்? குட்டியை ஈனுமா? உயிரை காக்க ஓடி போகுமா? ஓடி போனாலும் புலி விட்டு விடுமா? அல்லது வேடன் குறி தப்புமா? காட்டுத்தீயும் கரு மேகமும் கருணையின்றி வேலையை காட்டி விடுமா? பரிதவிக்கவில்லை அந்த மான். ஆனால் ஒன்றை மட்டும் செய்தது. தனது முழு கவனத்தையும் பிரசவ வலிமேல் பிரகாசமாய் பாய்ச்சியது. குட்டி ஈனும் செயலில் கூர்நோக்கு பார்வையை பாய்ச்சி கவன சிதறலின்றி கூர்மைப்படுத்தியது. அப்போது மான் மேல் புலி பாய ஆரம்பிக்க அந்த நொடிகளில் பெரு மின்னல் ஒன்று சுளீரென தாக்க வேடன் அம்பு எய்ய காட்டு தீயும் நெருங்கிவிட கருமேகங்கள் வேதி வினையாகிவிட அந்த நிலையில் தான் நடந்தன இந்த நிகழ்வுகள். தாக்கிய மின்சார மின்னல் வேடனின் கண்களில் தாக்கி பார்வையை பாழாக்கிவிட்டு அம்பின் திசையை மாற்றிவிட திசை மாறிய அந்த அம்போ மானுக்கு பின்னால் பாய்ந்து கொண்டிருந்த புலியின் நெஞ்சின் மேல் பாய்ந்து சுருண்டு மண்ணிலே விழுந்துவிட வேதிவினையாகிய கார் மேகங்கள் பேய் மழையாகி பெய்யென பெய்ய புரண்ட வெள்ளத்திலே பற்றி எரிந்து நெருங்கி வந்த நெருப்பை அது கொஞ்சம் கொஞ்சமாக அணைத்துவிட சில நொடிகளில் அந்த காட்டில் அந்த பேரமைதியில் அழகாய் பிறந்தது ஒரு மான் குட்டி. நேர்மறை எண்ணங்களுக்கான வாழ்வும் வனப்பும் வாய்ப்பும் எதிர்மறை சூழல்களிலும் உருவாகலாம். சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.